கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். யோவான் 20வது அதிகாரம் 22-23 வசனம். ஆமீன். கர்த்தர் இங்க அவர் உயிர் தெழுந்து விட்டாரு. அப்ப சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புறேன். பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டோன்னு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எவரோட பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்களோ அதெல்லாம் மன்னிக்கப்படும். எதெல்லாம் நீங்க மன்னியாது இருக்கீங்களோ அது மன்னிக்கப்படாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காய் பிதா அனுப்பப்பட்டு நமக்காய் அவர் பாவமானார். அப்போ நம்மளும் மற்றவர்களின் பாவத்தை மன்னிக்கிறவர்களாயும் மறக்கிறவர்களாயும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம பாவங்களை பிதா நமக்கு மன்னிச்சனாலதான் இன்னைக்கு நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியுது. அதே போல மற்றவர்களோட பாவத்தையும் நம்ம மூடி மன்னிச்சோமானால் நம்மளை கர்த்தர் அதிகமாய் நேசிப்பார். அவர்களும் மனம் திரும்புதலுக்கு அது ஏதுவா இருக்கும். ஆனா நம்ம அவங்க பாவத்தை பிசாசு மட்டும்தான் பாவத்தை முன்னான வாழ்க்கையை குறித்து பேசுறது பிசாசு தான், பாஸ்ட் லைஃபை குறிச்சு. ஆனா கிறிஸ்து எப்பயுமே பாஸ்ட குறிச்சு பேசவே மாட்டார். முன்னான வாழ்க்கை குறிச்சு ஏசப்ப பேசவே மாட்டார். அவர் ஃபியூச்சரை பத்தி பேசுவாரு. இல்ல நீ இப்ப எப்படி இருக்க அதை மட்டும்தான் பார்ப்பாரு. அதே போல நம்மளும் மற்றவர்களோட பாஸ்டை பார்க்காதபடி முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம பொருளுக்கான லக்கை நோக்கி தொடருவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிப்பவர்கள். ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.